இப்பொழுது நாம் 7 விதமான அன்னங்களை பற்றிய விசாரத்தில் முதல் 4 அன்னங்களினுடைய விசாரத்தை முடித்து கடைசி 3 அன்னங்களை பற்றிய விசாரத்தில் இருக்கின்றோம். முதலாவது அன்னம், அதாவது போக்கியம், நம்மால் அனுபவிக்கப்படுவது, நாம் உட்கொள்கின்ற உணவு. 2, 3 இந்த 2 அன்னங்கள் தேவர்களுக்காக நாம் பயன்படுத்துகின்ற பொருள்கள். 4வது பால். இந்த 4 அன்னங்களும் சாதன ரூபமாக இருக்கின்ற அன்னம். இந்த 4ம் சாதனைகளாக நமக்கு போக்கியமாக பயன்படுகின்றது. கடைசி 3 அன்னம் சாத்திய ரூபம் என்று சொல்லப்படுகிறது. அவை மனம், வாக், பிராணன். இந்த 3ம் இங்கு போக்கியம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது நாம் மனதை அனுபவிக்கின்றோம், நம்முடைய வாக்கை அனுபவிக்கின்றோம், நம்முடைய பிராணனை அனுபவிக்கின்றோம். இந்த 3ஐயும் நாம் சம்பாதித்து தேடி வைத்துள்ளோம். அதில் இந்த 3ம் ஆத்மானம் அல்லது சாத்தியானம் என்று சொல்லப்படுகிறது. ஆத்மானம்னா நம்மிடத்திலேயே இருக்கின்ற போக்கிய வஸ்துக்கள். ஆகவே சென்ற வகுப்பில் பார்த்தோம், நாம் உண்மையில் தேடி சம்பாதிக்க வேண்டியது நம்முடைய மனம், நம்முடைய வாக், நம்முடைய பிராணன். பிராணன் என்பது பிராணசக்தி, ஷரீர ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், சொல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம். இதுதான் உண்மையில் நம்மிடத்தில் இருக்கின்ற போக்கியம், நாம் அனுபவிக்கக்கூடியது. அதில் இந்த 5வது பகுதியில் 3வது மந்திரத்தில் மனதினுடைய லட்சணம் கூறப்பட்டு மனம் இருக்கின்றது என்பதற்கு பிரமாணமும் கூறப்படுகின்றது. மனதினுடைய லட்சணம் சென்ற வகுப்பில் பார்த்து முடித்தோம். மனதில் இருக்கின்ற எல்லா உணர்வுகளும் அறிவு, அறிவின்மை, சுகம், துக்கம், குரோதம் போன்றவைகளெல்லாம் மனதை சார்ந்தது தான், ஆத்மாவை சார்ந்ததல்ல. எல்லா உணர்வுகளும் மனதை சார்ந்தது. மனம் என்பது ஒரு சூக்ஷ்மமான திரவியம். அதில் எண்ணங்கள் தோன்றி எண்ணங்கள் ஒடுங்குகின்றது. வெறும் எண்ணங்கள் மட்டும் மனமல்ல, எண்ணங்கள் உற்பத்தியாகின்ற ஸ்தானம் மனம். அந்த மனம் அனுபவத்தை எல்லாம் பதிய வைத்து கொண்டு சம்ஸ்காரத்திற்கு ஆசிரியமாக இருக்கின்றது. எண்ணங்கள் வெளிப்பட்டு எண்ணங்கள் ஒடுங்குகின்ற ஸ்தானமாக உள்ளது. பிறகு அடுத்ததாக நாம் பார்த்தது மனம் இருக்கின்றது என்பதற்கு பிரமாணம். உண்மையில் ஒருவருக்கு மனம் இருக்கின்றதா இல்லையா என்ற சந்தேகம் வராது. காரணம், நம்முடைய அனுபவத்தில் அது இருக்கின்றது. இருந்த போதிலும் உபனிஷத் நமக்கு விளக்குகின்றது. கண்ணானது திறந்திருந்த போதிலும் மனம் என்று ஒன்று கண்ணுக்கு பின் இல்லை என்றால் நமக்கு ரூபத்தை பற்றிய அறிவு ஏற்படுவதில்லை. இதிலிருந்து கண்ணானது நமக்கு அறிவை கொடுக்க மனம் என்று இடையில் ஒன்று தேவைப்படுகிறது என்ற பிரமாணமும் இங்கு கொடுக்கப்பட்டது. இனி அடுத்ததாக வாக், 6வது அன்னத்திற்கு செல்கின்றோம். இதுவரை நாம் சென்ற வகுப்பில் பார்த்து முடித்ததுதான். இனி 6வதாக வருவது வாக். இங்கு உபனிஷத் வாக் என்ற விஷயத்தில், வாக் என்பது, அதாவது நம்முடைய சொல் என்பது மற்ற பொருள்களை விளக்குகின்ற தீபத்தை போல என்று கூறுகிறது. பிரகாஷாத்மகம். வாக் என்பது பிரகாஷாத்மிகா, அதாவது பிரகாசஸ்வரூபம். இந்த வாக் எதை பிரகாசப்படுத்துகின்றது என்றால், இந்த வாக்கானது நம்முடைய மனதில் இருக்கின்ற அறிவை பிரகாசப்படுத்துகின்றது, வெளியே இருக்கின்ற பொருள்களை பிரகாசப்படுத்துகின்றது. இப்போ ஒருவரிடத்தில் இந்த பொருள் இந்த இடத்தில் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த வாக்கின் மூலமாக
அந்த பொருளினுடைய இருப்பிடத்தை அறிகின்றார். இவ்விதம் நம் மனதில் இருக்கின்ற அறிவும் வெளியில் இருக்கின்ற பொருள்களையும் வாக்கானது பிரகாசப்படுத்துகின்றது. இப்போ எப்படி தீபமானது பொருளினுடைய இருப்பை பிரகாசப்படுத்துகின்றதோ அதே போல வாக்கும் ஒரு பொருளினுடைய இருப்பை பிரகாசப்படுத்துகின்றது. இவ்விதம் இந்த வாக் மனிதனிடம் இருக்கின்ற 6வது அன்னம். இதனுடைய பொருள் என்னவென்றால், நம்முடைய வாக்கை நாம் அனுபவிக்கின்றோம். அதனால தான் பல சமயங்களில் பார்த்தோம்னா நம்முடைய சொல் நன்கு இருந்திருந்தால் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது, நம்முடைய சொல்லில் ஒரு தவறு ஏற்பட்டால் நமக்கு துயரம் வருகின்றது. உண்மையிலேயே மற்றவர்கள் தானே சுகதுக்கத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் மற்றவர்கள் அனுபவிக்கிறார்கள், ஆனால் நாமும் அனுபவிக்கின்றோம். இப்போ சேல்ஸ்மேன் வெற்றி அடைகிறதுக்கு காரணம் என்னன்னா சொல் திறமை. அந்த சொல்லை அவரே அனுபவிக்கின்றார். இவ்விதம் இங்கு வாக் என்பது பிரகாச சொரூபம் என்று கூறப்பட்டு இதுவும் நமக்கு அன்னமாக இருக்கின்றது. பிறகு அடுத்ததாக 7வதாக பிராணக. பிராணன் நமக்கு அன்னமாக இருக்கின்றது, போக்கியமாக இருக்கின்றது. இப்போ இந்த இடத்தில் உபனிஷத் 5 விதமான பிராணனையும் கூறுகின்றது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்தது தான். பிராணகன வெளியே செல்லும் காற்று, அபானகன உள்ளே செல்லும் காற்று, வியானக பிராண அபான வியானக என்பது இந்த உடல் முழுவதும் இரத்தத்தை எடுத்து செல்கின்ற ஒரு சக்தி. உதானன் என்றால் அதாவது வெளிக்கொண்டு வருகின்ற சக்தி. சமானன் என்றால் நாம் சாப்பிடுகின்ற உணவை எல்லா இடத்திலும் சமமாக பகிர்ந்து கொள்ளுதல். இப்படி இந்த 5 பிராணன் நம்ம எல்லாம் படித்தது தான். இந்த 5 பிராணனும் தான் இங்கு பிராணக என்று சொல்லப்படுகிறது. இதிலிருந்து உடல் ஆரோக்கியத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், பிராணன் சக்தி சரியாக இல்லை என்றால்தான் உடல் நோயெல்லாம் வருகின்றது. இப்போ இவ்விதம் சப்த அன்னத்தில் 7 விதமான போக்கியத்தில் முதல் 4 சாதனா ரூபமாகவும் கடைசி 3 சாத்திய ரூபமாகவும் கூறப்பட்டு உபனிஷத் இங்கு எப்படி கருத்தை முடிக்கிறது என்றால், இந்த 3வது ஸ்லோகத்தை அஞ்ஞானியாக இருப்பவன் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான் என்றால், வாங்மயக மனோமயக பிராணமயக. அதுதான் இந்த மந்திரத்தினுடைய முடிவு. ஒருவன் வாங்மயக மனோமயக பிராணமயக என்று இந்த மந்திரம் முடிவடைகிறது. இதனுடைய பொருள் என்னவென்றால், அஞ்ஞானியாக இருப்பவனுடைய ஆத்மா என்ன என்றால் அவனுடைய பிராணன், அவனுடைய மனம், அவனுடைய வாக். இதில் தான் அவனுக்கு நான்கிற புத்தி இருக்கின்றது. ஆகவே அஞ்ஞானிக்கு ஆத்மா எப்படி அசுரர்களுக்கு ஆத்மாவாக இருக்கிறது ஸ்தூல சரீரமோ, அதே போல அஞ்ஞானி எந்த மயமாக இருக்கின்றான் என்றால் வாங்மயக மனோமயக பிராணமயக. அயமாத்மா. அயமாத்மானா எப்படி அயமாத்மா பிரம்மன்னு ஞானிகளுக்கு சொல்கிறது போல இந்த அஞ்ஞானிகளினுடைய ஆத்மா இந்த 3 தான். அவன் சின்மயமாக இல்லை, வாங்மயமாக இருக்கானா, பிராணமயமாக இருக்கானா, மனோமயமாக இருக்கின்றானாம். அப்படி என்றால் அஞ்ஞான அவஸ்தையில் இந்த 3இல் நான் என்கின்ற அபிமானம் இருக்கின்றது. இப்போ நான் எப்படிப்பட்டவன் என்றால் இந்த 3 எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்டவனாக நான் இருக்கின்றேன். ஆகவே என்னன்னா இந்த 3ஐயும் முறைப்படுத்த வேண்டும். இதெல்லாம் நான் அல்ல, நான் ஆத்மா. ஆகவே இந்த 3 எப்படியோ இருந்துட்டு போகட்டும்னு விட முடியாது. இந்த 3 எப்படியோ இருக்கட்டும்ங்கிறது ஞானம் அடைஞ்சதற்கு பிறகு. அதற்கு முன்னாடி இந்த 3 தான் நம்முடைய ஆத்மாவாக இருக்கின்றது. இந்த வேதாந்தம் திடீர்னு போகும்போது இந்த பிரச்சனை வந்துடும். நான் பிராணமயன் அல்ல, வாங்மயம் அல்ல, மனோமயம் அல்ல, நான் ஆத்மஸ்வரூபம் சின்மயமாக இருக்கின்றேன், அதனால் இதை எதுக்கு நான் பண்ணணும், இதை நான் அப்படியே விட்டுறலாமான்னா விடக்கூடாது.
இந்த வேதாந்தத்தை இவ்விதம் தவறாக பயன்படுத்தக்கூடாது. பிறகு எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த மூன்றும் மோட்சத்திற்கு சாதனை. இது சாத்தியம், பிறகு இதுவும் சாதனை ஆகின்றது, மோட்சத்திற்கு கரணமாகின்றது. ஆகவே இவைகளையெல்லாம் நெறிப்படுத்த வேண்டும். அதனால் என்னன்னா, இனிமேல் வருகின்ற மந்திரங்கள் இந்த மூன்றை பற்றி மீண்டும் விளக்க இருக்கின்றது. இத்துடன் சப்தாண்ணம் ஒரு விதத்தில் முடிவடைகின்றது. ஆனாலும் இந்த வாங்மயக, மனோமயக, பிராணமயக என்கின்ற இந்த மூன்றும் மேலும் சில மந்திரங்களில் விளக்கப்படுகிறது. இத்துடன் முதல் 4 அன்னங்களை பற்றிய விசாரம் முடிவடைகிறது. கடைசி 3 அன்னங்களை பற்றி இனிமேல் வருவதில்லை, ஆனால் வேறு கோணத்தில் விளக்கப்படுகின்றது. இப்போ இதை இனி நாம் இதுவரை பார்த்த சப்தான்னத்தை ஞாபகப்படுத்தி கொண்டால், இந்த 7 அன்னத்தை வித்யாரண்யர் தன்னுடைய ஒரு நூலில் 4ஆக பிரிக்கின்றார். முதல் மனுஷ்யான்னம்னு சொல்கிறார், அதான் சாதாரண அன்னம், மனுஷ்யான்னம், மனிதனுக்கான உணவு. இரண்டாவது தேவான்னம்னு பிரிக்கின்றார். அந்த இரண்டாவதுல இரண்டாவது மூன்றாவது அன்னம் வந்து விடுகிறது. 2, 3 தேவான்னம். தேவான்னம்னா தேவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற அன்னம். மூன்றாவது பசு அன்னம். இந்த 4ஆ பிரிக்கிறார், 7ஐ 4ஆ பிரிக்கிறார். அதில் முதல் மனுஷ்யான்னம், முதல் அன்னம். இரண்டாவது தேவான்னம், அது 2, 3. பிறகு மூன்றாவது பசு அன்னம், அது 4ஆவது பால். பசு அன்னம்னா பசு முதல் கொண்டு முதலில் எடுத்துக்கொள்கின்ற அன்னம் பால், அது 4ஆவது. பிறகு இங்கு அவருடைய லிஸ்டில் வர்ற 4ஆவது ஆத்மான்னம். அந்த ஆத்மான்னம்ங்கிறது 5, 6, 7. அதாவது வாக், மனக, பிராணன். அதை எப்படி வேணாலும் மாறி மாறி உபனிஷத் கூறுகின்றது. ஆனால் முதல்ல கூறிய ஆர்டர் மனக, வாக், பிராணன். முதல்ல மனம், அது 5ஆவது, 6ஆவது வாக், 7ஆவது பிராணன். இந்த மூன்றையும் ஆத்மான்னம் என்று கூறுகின்றார். இப்படி அவர் 4ஆக பிரிக்கின்றார். மனுஷ்யான்னம், தேவான்னம், பசு அன்னம், ஆத்மான்னம். ஆத்மான்னம்னா ஒருவனுக்கு அன்னமாக இருக்கின்றது. ஆத்மான ஜீவான்னம் அர்த்தம், ஜீவனுக்கு மிக அருகில் இருக்கின்ற அன்னம். இப்போ இதற்கு பிறகு இந்த ஆத்மான்னத்தை பற்றிய விசாரம் வர இருக்கின்றது. இனி நம்ம அடுத்த மந்திரத்திற்கு செல்கின்றோம். இப்போ முதல் அத்தியாயத்தில் 5வது செக்ஷனில் 3வது மந்திரம் வரை சாரத்தை பார்த்து, இனி 4வது மந்திரத்திலிருந்து 10வது மந்திரம் வரை உள்ள சாரத்தை பார்க்க போகின்றோம். 4 to 10. இதெல்லாம் ஆத்மான்னத்தை பற்றிய விசாரம்தான். 4வது மந்திரத்திலிருந்து 10வது மந்திரம் வரை உள்ள சாரம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். இதில் என்ன கருத்து இருக்கின்றது என்றால், ஒரு ஜீவன் ஆத்மான்னத்தை, அதாவது இந்த மூன்றையும், எந்த 3? மனம், வாக், பிராணன், இந்த மூன்றையும் 3 நிலைகளில் அனுபவிக்கின்றான் என்று இந்த பகுதியில் கூறப்படுகின்றது. ஒரு ஜீவன் ஆத்மான்னத்தை 3 நிலைகளில் அனுபவிக்கின்றான். முதல் நிலை அத்தியாத்மம். முதல் நிலை அத்தியாத்மம். இரண்டாவது நிலை அதிபூதம். மூன்றாவது நிலை அதிதெய்வம். முதல் நிலை அத்தியாத்மம், இரண்டாவது அதிபூதம், மூன்றாவது அதிதெய்வம். இப்போ நம்ம பார்க்க போகிறதெல்லாம் உபனிஷத்தினுடைய கற்பனை, இமேஜினேஷன். அதுக்கு சமஸ்கிருதத்தில் வாச்சனிக்கி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு விதமாக கற்பனை செய்து பார்த்தல். என்ன கற்பனை அப்படின்னா, உதாரணமாக பல இடங்களில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ இறைவன் இந்த உலக சொரூபமானவர்னு சொன்னால் அவருடைய கண்கள் சூரியன்,
அவருடைய பாதம் பூமி, அவருடைய ரோமங்கள் மரம் செடி கொடிகள். இப்படி ஒரு விதமான கற்பனை. இதை நம்ம நிஜமாலுமே பகவானுக்கு கண்ணு சூரியன் தான் அப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லாமே ஈஸ்வரன்னு சொன்னால் அதை நம்ம சரீரங்கிற நோக்கில் தான் புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லிட்டு, கண்கள் வேதங்கள்ங்கிறது அவருடைய வாக், திக்குகள் அவருடைய காதுகள், அவருடைய பிராணன் ஓடிக்கொண்டிருக்கின்ற காற்று. இப்படி எப்படி நம்ம கற்பனை பண்ணுறோமோ அதே போல் ஒரு கற்பனை வருகின்றது. இது கற்பனை நம்ம ரசித்தோம்னா கிளாஸ் நல்லா இருக்கும், கற்பனை ரசனை இல்லைன்னா போர் அடிச்சிடும். அதனால் அந்த கற்பனைக்குள்ளே போவோம். அதனால தான் இங்கே வாச்சணிக்கின்னு சொல்கிறது. இது கற்பனைங்கிற ஒரு பீடிகையுடன் இந்த விசாரத்திற்கு செல்கின்றோம். சுருக்கமாக நம்ம பார்க்கின்றோம். இப்போ நம்ம எப்படிப்பட்ட நிலைக்கு போகின்றோம்? ஒரு ஜீவன் 3 விதத்தில் ஆத்மானத்தை அனுபவிக்கின்றான். அதாவது வாக், பிராணன், மனம் இதை அனுபவிக்கின்றானாம். ஒன்று அத்தியாத்மம், இரண்டாவது அதிபூதம், மூன்றாவது அதிதெய்வம். இனி இதனுடைய பொருள் என்னன்னு பார்ப்போம். அத்தியாத்மம் என்றால் நாம் ஏற்கனவே பார்த்த ஜீவனிடம் இருக்கின்ற இந்த 3, அதாவது மனம், வாக், பிராணன். அத்தியாத்மம்னா நம்மிடத்தில் இருக்கின்றன்னு அர்த்தம். இது ஏற்கனவே படித்தது தான். அத்தியாத்மமான அன்னத்ரயம் அது என்ன என்றால் மனம், வாக், பிராணன். நம்மிடத்தில் இருக்கின்ற மனம், நம்மிடத்தில் இருக்கின்ற வாக், நம்மிடத்தில் இருக்கின்ற பிராணன். அதிபூதம் என்றால் இந்த உலகம், ஹிரண்ய கர்ப்ப ரூபமாக விராட் ரூபமாக இருக்கின்ற இந்த ஜெகத், ஜெகத் ரூபம், இந்த உலகம் அதிபூதம். அதாவது இங்கு என்ன செய்யப்படுகிறது? இந்த உலகத்தையே அத்தியாத்மமாக, அன்னத்ரயமாக, ஆத்மான்னமாக மாற்றப்படுகிறது. இந்த உலகமே நம்முடைய ஆத்மான்னமாக மாற்றப்படுகிறது. அப்போ நாம் இந்த உலகத்தையும் அனுபவிக்கின்றோம். அப்படி சொன்ன உடனே நமக்கு அடுத்த கேள்வி வருது. இந்த உலகமே அன்னத்ரயம் என்றால் இந்த உலகத்தில் எது வாக், எது மனம், எது பிராணன்? அந்த கற்பனையெல்லாம் நம்ம பார்க்க போகின்றோம். மூன்றாவது அதிதெய்வம்னு பார்த்தோம். அதிதெய்வம் என்றால் பிரஜாபதி என்று இங்கு பதில் சொல்லப்படுகிறது. அல்லது தேவதைகள், தேவதைகளினுடைய சேர்க்கையாக இருக்கின்ற பிரஜாபதி ஸ்வரூபம். இதில் இனி ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கணும். இவ்விளக்கம் பார்க்கும் பொழுது இங்கே என்ன சொல்லப்படுகிறது, கற்பனை என்னங்கிறது நமக்கு புரிந்துவிடும். அதாவது முதலானது மிக சுலபம், அதில் ஏற்கனவே பார்த்து விட்டோம். அத்தியாத்மம், நம்மிடத்தில் இருக்கின்ற இந்த 3 அது நமக்கு அன்னமாக இருக்கிறது. இப்போ 2, 3 என்னவென்றால் இந்த உலகமே நமக்கு போக்கியமாகின்றது, இந்த உலகமே நமக்கு அனுபவிக்கப்படும் பொருளாகின்றது. மூன்றாவது அனைத்து தேவதைகளையும் நாம் அனுபவிக்கின்றோம், அல்லது பிரஜாபதியை நாம் அனுபவிக்கின்றோம். தேவதைகளெல்லாம் நம்மை அனுபவிக்கிறாங்கங்கிறது ஏற்கனவே பார்த்த கருத்து. தேவதைகளுக்கெல்லாம் நம்ம பசுவாக இருக்கிறோங்கிறது இதற்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ நாம் தேவதைகளை அனுபவிக்கின்றோம். தேவதைகள் நமக்கு அனுபவிக்கக்கூடிய பொருள் ஆகின்றது. எப்படி என்றால், தந்தை குழந்தையை கொஞ்சும் பொழுது, அனுபவிக்கும் பொழுது 2 கோணத்தில் பார்க்கலாம். தந்தை குழந்தையை அனுபவிக்கிறார்னு சொல்லலாம், குழந்தை தந்தையை அனுபவிக்கின்றதுன்னு சொல்லலாம். ரெண்டும் ஒன்று தான். குழந்தையினுடைய ஆங்கிளில் பார்த்தா குழந்தையும் தந்தையை அனுபவிக்கின்றது, தந்தையும் குழந்தையை அனுபவிக்கின்றார். அப்படி போக்யம் போக்தா மாறுகின்றது. இப்போ இந்த பகுதியில் ஜீவன் இந்த உலகத்தையே அனுபவிக்கின்றான், பிறகு ஜீவன் தேவதைகளை அனுபவிக்கின்றான். இப்போ இந்த பகுதியில் 4 to 10 வரை உள்ள பகுதியில் அதிபூதமானது குறிப்பிடப்படுகின்றது. அதிபூதம்னா இந்த உலகத்தை ஜீவன் அனுபவிக்கின்றான். இப்போ இந்த அதிபூதமாக இருக்கின்ற
இந்த உலகத்தை ஜீவன் அனுபவிக்கின்றான்னா, இந்த உலகம் இப்பொழுது எப்படி பிரிக்கப்படுகிறதுனா 3ஆக பிரிக்கப்படுகிறது. எப்படி? ஒன்று இங்கு மாறிவிடுகிறது, வாக் மனக பிராணன் என்று பிரிக்கப்படுகிறது. வாக் மனக பிராணன் என்று பிரிக்கப்படுகிறது. 3 விதமான அன்னம். இந்த 3ம் இப்பொழுது அதிபூதத்தினுடைய நிலையில் என்றால், எது வாக், எது பிராணன், எது மனம் என்ற கேள்வி வரும்பொழுது பூலோகமானது வாக்காகின்றது. இப்போ வாக்குக்கு கீழே பூலோகம், மனதிற்கு கீழே புவர்லோகம், பிராணனுக்கு கீழே சுவர்லோகம். இப்படி ஒரு கற்பனை. அதாவது வாக்குக்கு கீழே பூலோகம், பூலோகம் வாக்காகுதான், புவர்லோகம்ங்கிறது மனமாகின்றது, சுவர்லோகம்ங்கிறது பிராணன் ஆகின்றது. இது நான் உதாரணத்துக்கு தான் கூறுகின்றேன். பிறகு உலகம்னு சொன்னால் உலகத்தில் எத்தனையோ பொருள்கள் இருக்கின்றது. உபனிஷத் இங்கு சிலவற்றை எடுத்துக்கொள்கிறது. அடுத்தது வேதங்களை எடுத்துக்கொள்கிறது. ரிக்வேதம் வாக்காகின்றது, யஜுர்வேதம் மனமாகின்றது, சாமவேதம் பிராணன் ஆகின்றது. இது சாமவேதத்துக்கு பிராணனுக்கு சம்பந்தம் இருக்குது. பிராண சக்தி இருந்தால் தான் சாமவேதத்தையே ஓத முடியும். அங்கே இழுக்கணுமே, அதுக்கு பிராணசக்தி வேணும். அப்படி பிறகு மாதா பிதா பிரஜா என்றெல்லாம் பிரிக்கப்படுகின்றது. அம்மா வாக், மனம்ங்கிறது பிதா, பிராணன்கிறது பிரஜா. அதனால தான் குழந்தைகிட்ட பிராணனை வாங்குறேன்னு சொல்கிறோம். ஏன்னா குழந்தைகளை பிராணன்னு சொல்லப்படுகின்றது. குழந்தையை கஷ்டப்பட்ட என் பிராணனை வாங்குறையேன்னு ஏன் சொல்கிறோம்னா, வேதத்திலேயே அந்த கற்பனை தான் இருக்குது. பிரஜையை பிராணனுடன் செல்லப்படுகிறது. பிறகு இனி ஒரு கற்பனை பார்த்தால், எதெல்லாம் நம்ம தெரிஞ்சோமோ ஞாதம் அது வாக்காகும். எதெல்லாம் தெரிஞ்சோமோ அது வாக்காம். ஞாதவ்யம் எதெல்லாம் தெரிய போகிறோமோ அது மனமா. அஜ்ஞாதம் எது தெரியவில்லையோ அது பிராணன். இப்போ கற்பனையினுடைய எல்லை இப்படி இருக்கு. அதாவது தெரிஞ்சது வாக், தெரிய போகிறது மனம், தெரியாதது பிராணன். இதெல்லாம் எதற்குனா, இவ்விதம் கற்பனை செய்து எவைகளெல்லாம் படைக்கப்பட்டுள்ளதோ அவைகளெல்லாம் வாக் மனம் பிராணன் என்று மாறி நமக்கு போக்கியமாக இருக்கின்றது. அதுதான் இதனுடைய சாரம். இந்த கற்பனையில் என்னவென்றால், இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தும் நமக்கு ஆத்மானமாக மாறுகின்றது. அனைத்தையும் நாம் அனுபவிக்கின்றோம். நாம் போக்தா, இந்த உலகம் போக்கியம். அதான் 10வது மந்திரத்தின் வரை உள்ள சாரம். இனி அடுத்த பகுதிக்கு செல்கின்றோம். 11வது மந்திரத்திலிருந்து 13வது மந்திரம் வரை. இந்த 3 மந்திரத்தில் அதி தெய்வமான அன்னம் வருகின்றது. அதி தெய்வம் அன்னத்ரயம். அதி தெய்வம் என்றால் தேவதைகளினுடைய சொரூபமாக இருக்கின்ற பிரஜாபதி. எல்லா தேவதைகள் சொரூபமாக இருக்கின்ற பிரஜாபதி. இப்போ வாக் தேவதா, மனோதேவதா, பிராண தேவதா, இந்த 3ம் பிரஜாபதின்னு இப்பொழுது புரிந்து கொள்வோம். வாக்குக்கு இருக்கின்ற தேவதை, மனதிற்கு இருக்கின்ற தேவதை, பிராணனுக்கு இருக்கின்ற தேவதை. இந்த 3 தேவதைகளினுடைய சொரூபம் பிரஜாபதி. இப்போ இங்கே என்ன சொல்லப்படுகிறது? இந்த பிரஜாபதி இருக்கே, இந்த பிரஜாபதியை நாம் அனுபவிக்கின்றோம். நாம தான் இந்த பிரஜாபதியையே சிருஷ்டி பண்ணுறோமா. அதாவது இது எப்படி என்றால், எல்லா மக்களும் சேர்ந்து தங்களுக்கென்று ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். நம்ம சாதாரணமாக என்ன சொல்லுவோம்? தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சியில் இருப்பவர்களை குறை சொல்லிகிட்டே இருப்போம். அவர் சரியில்லை, இந்த குறை இருக்குது, அந்த குறை இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே ஆட்சியில் அமர்த்தி வச்சது யாருன்னா இந்த குறை சொல்பவர்கள் தான். நம்ம தான் அவர்களுக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்கோம். நம்மன்னு சொன்னால் மக்கள் தான் சக்தியை கொடுத்துள்ளார்கள். எதற்கு சக்தினா, இவர்களை எவ்வளவு பாடுபடுத்த முடியுமோ அவ்வளவு பாடுபடுத்துகிற சக்தியை கொடுத்தது யாருன்னா இவர்கள் தான்.
அப்போது யார் யாரை அனுபவிக்கிறார்கள்னு சொன்னால் நாம தான் நம்மை அனுபவிக்கின்றோம். எப்படின்னா அவர்களுக்கு அந்த சக்தியை கொடுத்து அவர்களை உருவாக்குனதே மக்கள் தான். அதே போல இந்த கல்பத்துக்கு நமக்கு வரக்கூடிய பிரஜாபதி எந்த லட்சணத்தில் இருக்கணும்னு உருவாக்குறது யாருன்னா ஜீவர்களுடைய கர்ம வினயம். நம்ம கர்ம வினைக்கு ஏற்ற தேவதைகளை நாம் உருவாக்குகின்றோம். அப்போ எப்படிப்பட்ட பிரஜாபதி வந்துள்ளாருங்கிறது நாம தான் உருவாக்கியுள்ளோம் நம்முடைய கர்ம வினையில். இப்போ அந்த பிரஜாபதியை நாம் அனுபவிக்கின்றோம். இப்போ ஒருவர் ஆட்சியில் அமர்த்திட்டு அவர்களை நாம் அனுபவிக்கின்றோம். எப்படின்னா அவர் லஞ்சுக்கு போகும்போது நம்ம அந்த ரூட்டில் போனோம்னா தெரியும் நம்ம அவங்கள அனுபவிக்கிறோமா இல்லை அவங்க நம்மளை அனுபவிக்கிறாங்களான்னு நமக்கு தெரியும். அப்படி ஒருவர் ஆட்சியில் இருந்தால் அவர்களுடைய செயல்களெல்லாம் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கின்றது. அதற்கு கொடுத்த சக்தி யார்னா நம்ம தான் அதற்கு சக்தியை கொடுத்துள்ளோம். அப்படி இங்கே என்ன சொல்லப்படுகிறது, இந்த பிரஜாபதி என்பவர் ஜீவனுடைய கர்மத்தினுடைய விளைவு, கர்ம பலனாக விளங்குபவர். இவர் யார் அப்படின்னு சொன்னால் சக்தி பொருந்தியவர். இவர் தேவதா ரூபமாக சக்தியை உடையவர். யார்? பிரஜாபதி. இப்படி சொன்ன உடனே எந்த ஒரு சக்தியும் ஒரு ஸ்தூலமான கோலகத்திலிருந்து தான் வெளிப்படும். இப்போ பார்க்கிற சக்தி கண்கிற ஸ்தூலமான இடத்திலிருந்து வெளிப்படுது, கேட்கிற சக்தி காதுங்கிற இடத்திலிருந்து வெளிப்படுகிறது, பேசும் சக்தி வாயிலிருந்து வெளிப்படும். திடீர்னு நம்ம விரலிருந்து பேசுகிற சக்தி வருமானா? அதெல்லாம் வராது. விரலிருந்து என்ன வரும்னா வேறு சக்தி தான் வெளிப்படும். அப்படி என்றால் பிரஜாபதி வாக்ரூபம், மனோரூபம், பிராணரூபம்னு சொன்னால் அவருக்கு எது கோலகம், எந்த தேவதையாக வெளிப்படுகிறார், அப்படி ஒரு கற்பனை. அந்த கற்பனையில் இந்த பூமி தான் கோலகமா. வாக், பிரஜாபதியினுடைய வாக் என்னன்னா இந்த பூமியை இருப்பிடமாக கொண்டு அக்னி தேவதையை இந்திரியமாக கொண்டுள்ளாராம். இப்போ பூமிங்கிறது கோலகம், அக்னி தேவதைங்கிறது இந்திரியம். இது பிரஜாபதியினுடைய வாக் சுரூபமா. இதையெல்லாம் கேட்கணும்னா கற்பனை சக்தி ரொம்ப வேணும்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த பூமிங்கிறது கோலகம், அக்னி தேவதாங்கிறது, அக்னி தேவதைங்கிறது இந்திரியம். எதற்கு? வாக் அப்படின்னு கற்பனை செய்தார். எப்படி வாக்குன்னு சொன்னால் வாய் கோலகம், பேசும் சக்தி இந்திரியம். அதே போல பூமி கோலகம், அக்னி தேவதா இந்திரியம். பிறகு மனம் அப்படின்னு சொன்னால் கோலகமாக இருப்பது சொர்க்கலோகம். சொர்க்கலோகம்தான் கோலகமாக இருக்கான். ஆதித்ய தேவன் இந்திரியமாக இருக்கின்றாராம். சொர்க்கலோகம்ங்கிற கோலகத்தில் ஆதித்ய தேவன் இந்திரியமாக இருக்கின்றார். எதற்குனா மனதிற்கு. இனி அடுத்தது பிராணன். பிராணன் என்றால் கோலகமாக இருப்பது ஜலம், நீர். இந்திரியமாக இருக்கிறது சந்திர தேவதை. இப்படி ஒரு கற்பனை. நீர்ங்கிற கோலகத்தில் சந்திர தேவதையாக இருக்கின்றார். இந்த கற்பனையினுடைய சாரம் என்னன்னா பிரஜாபதி என்பவர் வாக், மனம், பிராணன் என்றால் அவருடைய கோலகம் என்ன, தேவதைகள் என்ன என்ற ஒரு கற்பனை. இதெல்லாம் எதற்குனா இவைகளையெல்லாம் நாம் அனுபவிக்கின்றோம். அனைத்து தேவதைகள் நமக்கு ஆப்ஜெக்ட், நமக்கு போக்கியம். இது 13வது மந்திரம் வரை. இத்துடன் சப்தான விஷயம் முடிவடைகின்றது. இதில் இன்னும் மந்திரம் 23 மந்திரம் வரை இருக்கின்றது. இந்த 5th செக்ஷன் பேரே சப்தான பிராமணம். இந்த சப்தானம்ங்கிற விசாரம் இத்துடன் முடிவடைகின்றது. இனிமேல் வேறு கருத்து வருகின்றது. இப்போ இந்த சப்தானத்தினுடைய மைய கருத்து என்ன என்றால் இந்த உலகமே நமக்கு போக்கியம், ஜீவர்கள் போக்தா. இந்த போக்தாவா இருக்கிறது சம்சாரம். இதற்கு முன் பகுதியில் ஜீவன் போக்கியமாக இருந்தான். தேவதைகளும் எல்லா மனிதர்களும் எல்லா மிருகங்களும் உலகம் நம்மை அனுபவிக்கின்றது. நாம் அனுபவிக்கப்படும் பொருள்னு பார்த்தோம்.
இந்த பகுதியில் நாம் அனுபவிப்பவர், இந்த உலகம் தேவதைகள் அனுபவிக்கப்படுவதுன்னு பார்த்தோம். இனி அடுத்தது 14வது மந்திரத்தில் வந்தால், இந்த மந்திரத்தில் பிரஜாபதியை கால தத்துவமாக கற்பனை செய்யப்படுகிறது. இந்த பிரஜாபதி கர்ம பல சொரூபம் என்ற கருத்து மீண்டும் இங்கு கூறப்படுகிறது. அதாவது இந்த பிரஜாபதியையே நம்ம கர்ம பலனினால் உருவாக்கி இருக்கின்றோம். அவ்வளவு சக்தி வாய்ந்தவரை நம்ம கர்ம பலனில் எப்படி உருவாக்க முடியும்னா, இப்போ இருக்கிற எலெக்ஷன் தான் நமக்கு எக்ஸாம்பிள். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒருவரை சாதாரண ஒரு பிரஜையாக இருக்கிற நான் எப்படி உருவாக்க முடியும்னா, எல்லா பிரஜைகளும் சேர்ந்து ஓட்டு போடும்போது அவருக்கு அப்படி ஒரு சக்தி வந்து விடுகின்றது. அதே போல எல்லா ஜீவர்களினுடைய கர்மமும் சேர்ந்து அதற்கு தகுந்தாற்போல் ஒரு பிரஜாபதி உற்பத்தி ஆகின்றார். அவர்தான் இந்த உலகத்தை காத்து வருகின்றார். தேவதா ரூபமாக இருந்து இந்த உலகத்தை அவர் பார்த்து வருகின்றார். இந்த பிரஜாபதியை வாக் மனம் பிராணன் கால தத்துவமாக தியானிக்க வேண்டும். அதுதான் இதனுடைய சாரம். இனி 15வது மந்திரத்திற்கு சென்றால், இங்கு மீண்டும் பிரஜாபதி வருகின்றார். இந்த பிரஜாபதியை நான் என்று தியானிக்க வேண்டும். அந்த உபாசனைக்கு ஒரு பேர் இருக்கு, யாருக்காவது ஞாபகம் வருதோ? பிரஜாபதியையே நான் தியானிச்சா அதற்கு பெயர் அகங்கிரக உபாசனம். அகங்கிரக உபாசனம்னா அந்த பிரஜாபதியே தானாக தியானித்தல், அந்த உபாசனை இங்கு வருகின்றது. இது 15வது மந்திரத்தில். அப்படி தியானிச்சோம்னா பிரஜாபதியினுடைய தன்மைகளெல்லாம் நமக்கு வருகின்றது. இனி நாம் 16வது மந்திரத்திற்கு வருகின்றோம். இது அடிக்கடி கோட் பண்ணுற ஒரு முக்கியமான மந்திரம். முக்கியம்னா வேதாந்த விஷயத்தில் அல்ல, சம்சார விஷயத்தில் முக்கியமான மந்திரம். பக்கம் 94 இங்கிலீஷ் புக்கு வைத்திருப்பவர்களுக்கு இதில் சில சிறிய விசாரம் இருக்கின்றது. 16வது மந்திரம். இங்கு சம்சார உலகத்தில் நம்மால் அடையக்கூடிய சாத்தியங்களும் அதற்கான சாதனைகளும் கூறப்பட்டுள்ளது. இந்த உலகத்தில் எவ்வளவு நம்ம அடையலாம், இவ்வளவு தான் அடைய முடியும் சம்சார மண்டலத்தில். அதை அடையிறதுக்கு சாதனை என்ன? இப்போ ஒரு பொருள் இருக்குது, ஒரு பணம்னு எடுத்துக்குவோமே. இந்த பணத்தின் மூலிமா என்னென்னலாம் அடையலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அவ்வளோதான் அதில் அடைய முடியும், அதுக்கு மேலே அடைய முடியாது. எவ்வளோதான் பணம் இருந்தாலும் நம்ம உயிரை காப்பாற்ற முடியுமான்னா முடியாது தான். ஆனால் பணத்தினால இவ்வளவு அடைய முடியும்னு ஒன்று இருக்குது, ஒரு லிமிட் இருக்குது. ஒரு சாதனைக்கு ஒரு லிமிட் இருக்குது. அதே போல் எதை அடைய முடியுங்கிற எண்ட் இருக்கே, அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. இவ்வளவு தான் அடைய முடியும், இந்த சாதனை இதை நமக்கு கொடுக்கும். அந்த லிமிட் இங்கு கூறப்படுகின்றது. இந்த சம்சாரத்திற்குள்ள சாத்தியங்கள் எவை, சாதனைகள் எவை? அதனால் இந்த மந்திரம் பல இடங்களில் சங்கரராலும் மற்றவர்களாலும் கோட் பண்ணக்கூடிய மந்திரம். என்ன என்றால், இப்போ இந்த மந்திரத்தை படிக்க வேண்டாம், மேலோட்டமாக பார்த்தால் த்ரயோவாவ லோகாகா, 3 விதமான லோகங்கள். லோகங்கள்ல இந்த இடத்துல சாத்தியம் இருக்கின்றது. நம்ம வாழ்க்கையிலேயே அடையக்கூடியது இந்த 3 சாத்தியம்தானா? என்ன? மனுஷ்யலோக, பித்ருலோக, தேவலோக இதி. இந்த 3 சாத்தியம் இங்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதாவது நாம் மனித லோகத்தை அடையலாம், அடுத்தது பித்ருலோகத்தை அடையலாம், தேவலோகத்தை அடையலாம். இதுதான் ஒரு ஜீவனால் அடையக்கூடிய சாத்தியம். மேக்சிமம் இவ்வளவு சாத்தியத்தை அடையலாம். இந்த இடத்துல மனுஷன்னு சொல்லக்கூடாது, ஜீவன்னு சொல்லணும். ஏன்னா எறும்பும் கூட ஜீவன் தான். ஒரு ஜீவன் அடையக்கூடிய ஹையஸ்ட் இந்த 3. இந்த 3லேயே ஹையஸ்ட் ஃபஸ்ட்டு ஹை மேலாக இருக்கிறது மனுஷலோகம்.
அதற்கு மேலா இருக்கிறது பித்ருலோகம், அதற்கு மேலா இருக்கிறது தேவலோகம். அப்போ ஆப்டிமம் லெவல் என்னன்னா தேவலோகம். மனுஷலோகத்துக்கு கீழே ரொம்ப கீழானது மிருகலோகம், அதெல்லாம் நமக்கு வேண்டாம், அது ஒரு பெரிய சாத்தியமே அல்ல. ஒரு சாத்தியம்னு சொன்னால் கொஞ்சம் ஹையர், அது மனுஷலோகம். மனுஷலோகம்னா என்ன என்றால், மனுஷலோகம்னா இப்போ உலகத்தை பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி தெரியுது. இது ஏன் இப்படி தெரியுது? ஒரு கால் நம்ம ஒரு பூச்சியாவோ எறும்பாவோ கொசுவாவோ இருந்து பார்த்தோம்னா, இப்போ கொசு இங்கிருந்து உங்களை பார்க்குதுன்னு வச்சுக்குவோமே, நீங்கள்லாம் அந்த கொசுவுக்கு எப்படி தெரியுவீங்க? அந்த கொசுவுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் நம்மெல்லாம் எப்படி தெரியுவோம்னு சொல்லி. இப்போ நமக்கு இந்த உலகம் தெரியுதுன்னா மனுஷ சரீரத்திலிருந்து பார்க்கறதுனால. இப்போ மனுஷலோகம்னா மனுஷ சரீரம். இந்த மனுஷ சரீரம் கிடைச்சதுனால தான் இப்படி ஒரு லோகம் நமக்கு கிடைக்கிறது. அதனால தான் சயின்டிஸ்ட் இப்போ கொஞ்சம் முன்னேறி இருக்கிறார்கள். என்னன்னா, அப்சர்வ்டு இஸ் டிட்டர்மின்டு பை அப்சர்வர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நாம் பார்க்கின்ற பொருள் பார்ப்பவனுடைய அடிப்படையில் இருக்கிறதுனால பார்க்கப்படும் பொருளினுடைய தன்மையை இப்படித்தான்னு அப்சல்யூட்டாக சொல்ல முடியாது, எல்லாமே ரிலேட்டிவ் தான். நம்ம சயின்ஸ் எல்லாம் மனுஷனுடைய உடலுக்கு இந்த சயின்ஸ், ஆனால் கொசுவினுடைய உடலுக்கு அதுக்கு வேற ஒரு சயின்ஸ். கொசுவுக்கெல்லாம் புத்தி சயின்ஸ் புக் எழுதுன்னா அது வேறு விதத்தில் தான் எழுதும். அதுக்கு கிராவிடேஷன் வேறையாக இருக்கும், அதுக்கு இந்த உலகமே வேறு ரூலில் இருக்கும். ஐன்ஸ்டீனுடைய தியரியெல்லாம் அது ஒத்து வராது, அதெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஒரு ஐன்ஸ்டீன் தோன்றி அங்கே ஏதாவது ஒரு தியரி எழுதுவான். காரணம் என்னன்னா, அந்த உடலுக்கு தகுந்த லோகம். அப்படி இந்த மனுஷலோகம்னு இப்போ மனித உடல் எடுத்துட்டு ஒரு உலகத்தை அனுபவிக்கிறோம். இது ஒரு பெரிய சாத்தியம். சரி, இதை விட பெட்டர் லோகத்தை அனுபவிக்கணும்னு நமக்கு தோன்றுகிறது. இந்த உலகத்தில் எத்தனையோ குறைகள் இருக்கு, இதை விட அதிகமான சுகத்தை அனுபவிக்கணும்னா அடுத்தது பித்ருலோகம். பித்ருலோகம்ங்கிறது சொர்க்கலோகம் முதலியவைகளை எல்லாம் குறிக்கின்றது. சொர்க்கத்தில் போய் அனுபவிக்கின்ற லோகத்தை எல்லாம் குறிக்கின்றது. தேவலோகம்ங்கிறது பிரம்மலோகம், ஹையஸ்ட் லோகம். இப்போ பித்ருலோகத்துக்கு போனாலும் அங்கேயும் ஏதோ குறைகள் இருக்கின்றதான், அதுவும் ஒரு நிறைவில்லை. பிறகு அடுத்த லோகத்துக்கு போகிறோம், தேவலோகம்னு சொல்லி. அங்கே போனோம்னா இந்த உடலை வச்சுட்டு கிடையாது, அதற்கு தகுந்த சரீரம், அந்த லோகத்திற்கு தகுந்த சரீரம், அதற்கு தகுந்த உலகம். இப்போ உபனிஷத் என்ன சொல்கின்றது? இந்த மூன்று தான் சாத்தியம். தேவலோகத்துக்கு மேலே சம்சாரத்துக்குள்ள அதிக இன்பத்தை சுகத்தை அனுபவிக்க முடியாது. அவ்வளோதான் மேக்சிமம் நமக்கு கிடைக்கின்ற சுகம் அல்லது மேக்சிமம் சாத்தியம். அதற்கு மேலே ஒரு சாத்தியம் கிடையாது. இப்போ இந்த பூமியிலேயே நம்ம இருக்கிறோம்னா, ஒரு அழகான உலகம் வேணும், நல்ல என்விரான்மெண்ட் வேணும்னு சொன்னால், கிராமத்தில் இருக்கார் ஒருவர், அது உண்மையிலேயே நல்லா இருக்கு, ஆனால் அது அவங்களுக்கு பிடிக்காது. சிட்டிக்குள்ளே வரணும், அது கேபிட்டலுக்கு வரணும், மெட்ராஸுக்கு வரல, அப்படி பக்கத்தில் இருக்கிற சிட்டிக்கு வர்றார், பெரிய சிட்டிக்கு வர்றார். இங்கே இருக்கிற சௌகரியங்கள் கிராமத்தில் இல்லைன்னு நினைக்கிறார். பிறகு சிட்டியில் இருந்தால் போதாது, வேறு நாட்டுக்கே போகணும், அங்கே இதை விட சுகங்கள் சௌகரியங்கள் அதிகம்னு லோகத்தை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போனால், இந்த பூமியில் ஒரு இடம் இருக்குமல்ல, அதற்கு மேலே பெஸ்ட் பிளேஸுக்கு போக முடியாதுன்னு இருக்கிறது போல, தேவலோகத்துக்கு மேலே ரிஃபைன்ட் ஆப்ஜெக்ட் எங்கேயும் கிடையாது, அவ்வளோதான் மேக்சிமம் என்று நமக்கு மூன்று சாத்தியத்தை உபனிஷத் அறிமுகப்படுத்துகின்றது. மனுஷ்யலோகம், பித்ருலோகம், தேவலோகம். சரி, இந்த மூன்று சாத்தியத்திற்கான சாதனைகள் என்ன? அதுவும் உடனே வருகின்றது. மனுஷ்யலோகன்னு சொல்லி, சோயம் மனுஷ்யலோக புத்திரேனைவ ஜெய்யக. ஜெய்யகனா நம்ம அடையலாம், வின் பண்ண முடியுமா? புத்திரனால் மனித லோகத்தை அடைய முடியும். புத்திரனால், சந்ததியினால், சந்ததி தான் சாதனையா. மனுஷலோகத்தை அடையிறதுக்கு புத்திரன் தான் சாதனையா. புத்திரேன மனுஷ்யலோக. பிறகு
அந்நியன கர்மணா, வேற விதத்தில் கிடையாதுன்னு சொல்லிட்டு, இனி அடுத்தது அடுத்த லோகத்துக்கு போகணும். அதற்கு என்ன சாதனை? கர்மணா பித்ருலோக. இது ரொம்ப அடிக்கடி கோட் பண்ணுற மந்திரம். கர்மணா பித்ருலோகனா வைதிக கர்மங்களினால் சொர்க்கம் முதலிய பித்ருலோகத்தை அடையலாம். அக்னிஹோத்திர முதலிய கர்மங்கள், ஜோதிஷ்டோம யாகம்னு எத்தனையோ யாகங்கள் இருக்கு. அப்படி கர்மம் பண்ணால் பித்ருலோகத்துக்கு போகலாமா? புத்திரனுடைய துணை கொண்டு மனுஷலோகத்தை அடையலாம், கர்மத்தின் துணை கொண்டு பித்ருலோகத்திற்கு செல்லலாம். வித்யா தேவலோக, உபாசனையினால் தேவலோகம், உபாசனை செய்து தேவலோகத்தை அடையலாம் என்று சொல்லி, எல்லாத்தை விட சிரேஷ்டமானது தேவலோகம் என்று உபனிஷத் இங்கு கூறி, ஆகவே தேவலோகத்திற்கான சாதனையான உபாசனை புகழப்படுகின்றது, மேன்மையாக கருதப்படுகிறது என்று இங்கு மந்திரம் முடிவடைகிறது. இந்த 3 லோகத்திலேயும் ஹையஸ்ட் லோகம் என்ன என்றால் தேவலோகம். அதாவது தேவலோகவை லோகானாம் சிரேஷ்டக, லோகங்களில் தேவலோகம் சிரேஷ்டம். ஆகவே தேவலோகத்திற்கு எடுத்து செல்கின்ற உபாசனை பிரசம்சந்தி, அது மேன்மைப்படுத்தப்படுகிறது. இப்போ இந்த 3 தான் சாத்தியம்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த 3ல் தான் சுகம் இருக்கின்றது, சுகத்தை எல்லாம் அனுபவிக்க முடியும்னு சொல்லப்படுகிறது. மீதி எல்லாம் சாத்தியம் அல்ல. அதாவது தலைவலி சாத்தியம்னு சொல்லுவோமா, வயிற்று வலி சாத்தியம்னு சொல்லுவோமா? அதை சொல்ல மாட்டோம். காரணம் என்ன? அது துக்க சொரூபம். சாத்தியம்னு சொன்னால் அது நம்ம விரும்பி அடையக்கூடியதாக இருக்க வேண்டும், நம்மால் விரும்பத்தக்கதாக இருக்க வேண்டும். அப்படி நம்ம விரும்பத்தக்கது 3 தான்: மனுஷலோகம், பிறகு பித்ருலோகம், தேவலோகம். மனுஷலோகத்தை நம்ம விரும்புகிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு 95 வயசானாலும் அவருக்கு போகிறதுக்கு மனசு இல்லை. காரணம் என்ன? மனுஷலோகம் போகுதே, அடுத்தது நான் செஞ்ச பாவத்தை நினச்சி பார்த்தா எவ்வளோ காலில் நடப்பனோ, அல்லது ஒரே இடத்துல மரமாக நிற்பனா எனக்கு தெரியலன்னு பயத்தில் அவர் மனுஷலோகத்தை விட மாட்டேங்கிறார். காரணம், இந்த மனுஷலோகமே ஒரு சுகம், அதுவே ஒரு சாத்தியம். அது எதனால் அடைய முடியும்னா புத்திரேன, புத்திரனினால் அடைய முடியும். கர்மத்தினால் பித்ருலோகம், உபாசனையினால் தேவலோகம். பிறகு ஏன் இந்த மந்திரத்தை சங்கரர் மற்றவர்களெல்லாம் முக்கியமாக எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இங்கே குரூஷியல். இப்போ இவ்வளவு தூரம் இங்கே நம்ம விசாரம் பண்ணினதனுடைய மைய கருத்துக்கு நம்ம வந்தோம்னா, இங்கே இந்த மந்திரத்தை ஆதாரமாக வச்சுட்டு தான் சங்கரர் ஒரு முக்கியமான ஒரு லாஜிக் அல்லது ஆர்குமெண்ட் பண்ணுறார். என்னவென்றால், வேதமே கர்மத்தினாலும் உபாசனையினாலும் புத்திரனினாலும் எவ்வளவு தூரம் அடைய முடியும்னு சொல்லியிருக்கு. இந்த 3 சாதனைகளை கொண்டு மோக்ஷங்கிற பலனை அடைய முடிவதாக சொல்லவில்லை. இந்த 3 நாளும் மோட்சத்தடைய முடியாது, புத்திரனால மோட்சத்தடைய முடியாது. அது உபனிஷத் சொல்ல வேண்டாம், எங்களுக்கே தெரியும்னு சில பேர் சொல்லுவார்கள். ஆனால் வைராகியத்தை அடைய முடியும், அது வேறு விஷயம். இந்த 3 நாளையும் மோட்சத்தை அடைய முடியாது. அது மட்டுமல்ல, கர்ம என்பது காயிக வாச்சிகம், உபாசனைங்கிறது மானச கர்மம். இந்த சாதனையினால இவ்வளவுதான் சாத்தியம்னு உபனிஷத்தை எல்லை வகுத்து விட்டதாம். உபனிஷத்து மானச கர்மமான உபாசனையினாலும் சாரீர கர்மனால யாகங்களினாலும் இவ்வளவுதான் டார்கெட், இதுக்கு மேலே அடைய முடியாதுன்னு உபனிஷத்தை ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்தில் நீ உபாசனையினால் மோட்சத்தை அடைய முடியும் அல்லது இதற்கு மேல் பலனை அடைய முடியும்னு சொல்ல முடியும் என்று இந்த கர்மகாண்டிகளிடம் நாம் கேட்கின்ற கேள்வி இந்த மந்திரத்தை வைத்து கொண்டு. அதாவது கர்மனா இயத்தா பலம். இயத்தா பலம்னா இவ்வளவுதான் அடைய முடியும்னு உபனிஷத்தை வரையறுத்து விட்டது.
3 சாத்தியத்தை சொல்லி 3 சாதனையை சொல்லி இதற்கு மேலே சம்சாரத்தில் சாத்தியம் கிடையாது, சாதனை கிடையாதுன்னு சொல்லியாச்சு. இதில் மோக்ஷங்கிறது வரவில்லை, மோக்ஷங்கிற சாத்தியமும் வரல, அதற்கான சாதனமும் வரவில்லை. ஆகவே கர்மத்தினால் மோட்சத்தை அடைய முடியாதுங்கிறதுக்கு இந்த மந்திரம்தான் பிரமாணம். வேதத்தில் கர்மத்தில் மோட்சத்தை அடைய முடியாதுங்கிறதுக்கு ஆதாரம், அத்தாரிட்டி இந்த மந்திரம். அதனால தான் இந்த மந்திரம் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. ஏன்னா அவங்களுக்கு வேதத்தை பின்பற்றி இருப்பவர்களுக்கு வேதத்தின் வழியாக தான் பதில் சொல்லணும். கர்மகாண்டிகள் கர்மத்தை பின்பற்றி கர்மத்தினால மோட்சங்கிறார்கள். இப்போ அவங்களுக்கு லாஜிக்கெல்லாம் சொன்னால் புத்தி இல்லை எட்டாது. ஏன்னா மோட்சங்கிறது நித்தியமானது, கர்ம அனித்தியம், அனித்தியமான சாதனை எப்படி நித்தியத்தை கொடுக்கும்னா புரியாது. இப்போ அவங்களுக்கு அவங்க லாங்குவேஜ்லேயே சொல்லணும்னா வேதத்தினுடைய வாக்கியங்கள் வழியாக தான் அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஆகவே இந்த மந்திரத்தின் துணை கொண்டு நம்ம கர்மகாண்டிகளுக்கும் பூர்வ மீமாம்சகர்களுக்கும் நாம் சொல்கிற பதில் உபனிஷத் அல்லது வேதம். உபனிஷத்துன்னு சொன்னால் அவங்களுக்கு கோபம் வந்துடும், உபனிஷத்துனா அவங்களுக்கு அலர்ஜி. அதனால் வேதம்னு சொல்லி வேதமானது சாத்திய சாதனையை பற்றி பேசும் பொழுது 3 சாதனைகளை சொல்லி 3 சாத்தியத்தை சொல்லி கனெக்ஷன் கொடுத்துருக்கு. இதில் மோக்ஷங்கிறது வரவில்லை. ஆகவே புத்திரனாலேயோ சந்ததியினாலேயோ அல்லது கர்மத்தினாலேயோ உபாசனையினாலேயோ நாம் மோக்ஷங்கிற சாத்தியத்தை அடைய முடியாது. பிறகு எதை அடையலாம்? இந்த 3 லோகத்தை அடையலாம். பிறகு இதற்கு மேலே ஏதாவது லோகம் இருக்குமாங்கிற சந்தேகத்தை உபனிஷத்து இங்கு நீக்கிவிட்டது. லோகங்களுக்குள் சிரேஷ்டம்னு சூப்பர்லேட்டிவ் டிகிரியை போட்டு அது தேவலோகம்னு சொல்லிடுது. ஏன்னா எத்தனையோ லோகம் இருக்குது, தேவலோகத்துக்கு மேலே தேவலோகம்னு ஏதாவது இருக்கலாமாங்கிற ஒரு சந்தேகம் வந்துடலாம். அதையும் உபனிஷத்து நிறுத்தி விட்டது. எப்படின்னா லோகானாம் தேவலோக சிரேஷ்டகன்னு வாக்கியம் இங்கே இருக்குது. எல்லா லோகங்களுக்குள்ளும் மேலான லோகம் தேவலோகம். அதை அடையிறது வித்யா உபாசனையினால். ஆகவே உபாசனையே உயர்ந்த சாதனம் என்று இங்கு சம்சாரத்தில் இருக்கின்ற சாத்தியம், சம்சாரத்தில் இருக்கின்ற சாதனைகள் கூறப்பட்டு இதிலிருந்து நாம் மோக்ஷ சாத்தியம்ங்கிறது வேறு, மோக்ஷத்திற்கான சாதனை வேறு என்ற கருத்தையும் புரிந்து கொள்கின்றோம். இப்போ இதில் நமக்கு 3 சாதனையில் கர்மம் பண்ணால் பித்ருலோகத்துக்கு போகலாம்ங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். ஏன்னா விதவிதமான யாகங்கள் பண்ணி தேவதைகளுக்கெல்லாம் ஆகுதி கொடுத்தா தேவதைகளிடமிருந்து அனுகிரகத்தை அடைஞ்சு நம்ம என்ன செய்யலாம்? தேவலோகத்துக்கு போகலாம். அதை தேவலோகம்னு விதவிதமான பித்ருலோகங்கள், சொர்க்கலோகம்னு எத்தனையோ லோகத்துக்கு போகலாம். உபாசனைங்கிறது மனதிற்குள் செய்கின்ற மானசமான கர்மம், அதற்கு சக்தி அதிகம். ஆகவே அதை வைத்து கொண்டு பிரம்மலோகத்துக்கு போகலாம். அதுதான் இங்கு தேவலோகம்னு சொல்லப்பட்டுள்ளது. அந்த 2 நமக்கு விளங்கிவிடும். புத்திரேன மனுஷலோகங்கிறது விளங்கவில்லையே, அந்த ஒரு சந்தேகம் வரும். எப்படி மனிதன் புத்திரன் மகன் நமக்கு மனுஷலோகத்தை கொடுப்பான் அப்படின்னா மனுஷ ஜென்மத்தை கொடுக்கிறதுக்கு அவன் எப்படி உதவுவான் என்ற சந்தேகம் வரும்பொழுது 17வது அடுத்த மந்திரம் அந்த சந்தேகத்திற்கான பதிலை கொடுக்கின்றது. இப்போ நம்ம 17வது மந்திரத்திற்கு வருகின்றோம். இப்போ இந்த மந்திரத்தினுடைய சாரம் என்ன, இதில் என்ன கருத்து சொல்லப்பட்டுள்ளதுன்னு இப்பொழுது பார்க்கின்றோம். இப்போ இதில் என்ன கருத்து என்றால், புத்திரனினால் நாம் மனித லோகத்தை அடைவோம் என்ற பகுதி விளக்கப்படுகின்றது. அதாவது மகன் எப்படி மனுஷ லோகத்திற்கு உதவி செய்வான். இப்போ இந்த கருத்தை வச்சுட்டு தான் கிராமங்கள்லையும் மற்ற பல இடங்கள்லையும் பையன் இல்லை அப்படின்னா, ஒருவருக்கு பெண் குழந்தை மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோமே, பையன் இல்லை அப்படின்னா நீ நரகத்துக்கு போயிடுவே, ஏன்னா உனக்கு பையன் இல்லை அப்படின்னா உனக்கு பூர்த்தி ஆகலைன்னு சொல்லி ஒரு தவறான கற்பனை எண்ணங்கள் இருக்கின்ற. சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமல்ல, என்ன நினைக்கிறாங்க, பையன் இருந்தால் கடைசி காலத்தில் உன்னை பார்த்துக்குவான் அப்படின்னு ஒரு கற்பனை. அது உங்களுக்கு நல்லா தெரியும் யார் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லி.
அப்படி ஒரு கற்பனை, பையன் இருந்தால் பார்த்துக்குவான்னு ஒரு விதமான மோகம். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன நினச்சிட்டு இருக்காங்க, புத்திரேன அயம் லோகாக, புத்திரி அல்ல புத்திரன், பையன் இருந்தால் வயசான காலத்தில் அவன் நமக்கு சம்பாரித்து போடுவான்னு சொல்லி இந்த லோகத்தில் சந்தோஷமாக இருக்கணும்னா பையன் வேணும் அப்படின்னு ஒரு மோகம் இருக்கு. அதே உபனிஷத்து என்ன சொல்லுது, நீ செத்ததற்கு அப்புறம் உனக்கு மனுஷ லோகம் வேணும்னாலும் புத்திரன் வேணும்னு வேற உபனிஷத் சொல்லிடுது. ஆகவே மக்களுக்கு என்ன ஒரு எண்ணம்னா, பையன்தான் சிரார்த்தமெல்லாம் பண்ண முடியும், அவன் நமக்கு நற்கதியை கொடுக்கணும், கொடுத்தாக வேண்டும். பையன் இல்லை அப்படின்னா மருமகனெல்லாம் சிரார்த்தம் பண்ண மாட்டான், பண்ணுறதுக்கு அதிகாரமும் இல்லை. அதனால் பெண் குழந்தை இருந்தால் அது பூர்த்தி ஆகாது, பையன்தான் வேண்டும்னு மனிதர்கள் நினைக்கின்றார்கள். அப்படி நினைக்கிறதுக்கு, தவறாக நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இதுதான். புத்திரேன அயம் மனுஷ லோகாக, புத்திரனால் இந்த லோகத்தை அடைய முடியும்னு சொல்லி. வெறும் புத்திரனா மட்டும் இருந்தால் போதாது, அந்த புத்திரன் என்ன பண்ணணும் அதுதான் முக்கியம். அப்பாவுக்காக எத்தனையோ கர்மம் பண்ணாதான் புத்திரனுடைய துணை கொண்டு இவருக்கு மனுஷலோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. இப்போ அந்த கருத்து இங்கு விளக்கப்படுகின்றது. இப்போ இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பொதுவாக ஒரு நியதி இருக்கு. பொதுவான நியதி என்னவென்றால், அவரவர்களுடைய கர்ம வினையை அவரவர்கள்தான் அனுபவிக்க முடியும். இனியொருவருடைய கர்ம வினையை இனியொருவருக்கு கொடுக்க முடியாது. இப்போ ஒருவருக்கு ஒரு உடலில் ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கோமே, தீராத வயிற்று வலி இருக்கு. அவர் என் வயிற்று வலி எடுத்து உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்க முடியாது. அல்லது ஒரு பெரிய மகான் இருக்கார், அவர் இனி ஒருவருக்கு வயிற்று வலிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறார். சரி பாவம், உன் வயிற்று வலியை நான் வாங்கிக்கிறேன்னு வாங்கி கொள்ள முடியாது. ஆனால் இப்படியெல்லாம் சில கற்பனை இருக்குது. ஒரு பெரிய மகான், அவர்கிட்ட போனேன், எனக்கு கால் வலிச்சிட்டு இருந்தது, அவர் ஏதோ மந்திரம் போட்டார், அவர் கால் வலியை வாங்கிட்டு எனக்கு விட்டுட்டார், அப்படியெல்லாம் சில பேர் சொல்லுவார்கள், நினைப்பார்கள். ஆனால் உண்மை என்னன்னா, அவரவர்களுடைய சுகதுக்கத்தை அவரவர்கள் தான் அனுபவிக்கணும். டிரான்ஸ்ஃபருங்கிறது கிடையாது, யாராக இருந்தாலும் கிடையாது. உண்மையில் அதுதான் ஃபேக்ட். இந்த ஃபேக்டுக்கு எக்ஸப்ஷன் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல உபனிஷத் என்ன சொல்கிறதுன்னா, பையனுக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் எக்ஸப்ஷன் இருக்கிறது போல தெரிகிறது. ஒரு எக்ஸப்ஷன் இருக்கிறது போல உபனிஷத் காட்டுகிறது. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். அதாவது இந்த மந்திரத்தில் எந்த ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னால், அப்பா மரணப்படுக்கையில் படுத்து கொண்டு இருக்கின்றார், அப்படி ஒரு கற்பனை. அதாவது அந்த ஸ்டேஜில் இந்த மந்திரம் வருகின்றது. அப்பா இனி பிழைக்க மாட்டோம், போக போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்கின்றார், தான் வைதிக கர்மங்களை எல்லாம் இதுவரைக்கும் செஞ்சுட்டு வந்தார். அதாவது அக்னிகோத்திரம் முதலிய வைதிக கர்மங்களை எல்லாம் பண்ணி கொண்டு வந்தார். அந்த ஸ்டேஜில் என்ன செய்கின்றார், தன்னுடைய கர்மங்களை எல்லாம் பையனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறார். இனிமேல் நான் பிழைச்சி வரமாட்டேன், இந்த சம்பிரதாயமாக நம்ம செஞ்சிட்டு வந்த கர்மங்களை எல்லாம் நீ செய்ய வேண்டும். அப்படி அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதே ஒரு கர்மந்தான். எப்படி ஒருவருடைய பவர் இனி ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறோம், அதுவும் ஒரு ஆக்ஷன் தானே. அந்த டிரான்ஸ்ஃபருக்கு பேர் சம்பத்தி கர்ம, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர். டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறார் கர்மத்தை. அந்த டிரான்ஸ்ஃபர் ஆக்ஷனுக்கு சம்பத்தி கர்மன்னு பேர். அந்த சம்பத்தி கர்ம தான் இங்கு வருகின்றது. அதனால தான் நம்ம பார்த்தோம்னா அதாத சம்பத்திகி சம்பிரதிகி அப்படின்னு இங்கு வருகின்றது. ஆனால் சம்பத்தி கர்ம அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்ஃபர் கர்ம. என்ன டிரான்ஸ்ஃபர்னா, அப்பா பையனுக்கு தன்னுடைய கர்மத்தை எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறார். இனிமேல் நான் பிழைக்க மாட்டேன், என்னால் எந்த கர்மமும் பண்ண முடியாது, நீ தான் கர்மத்தை எடுத்து கொள்ள வேண்டும். அப்படி பண்ணும் பொழுது அந்த பையனுக்கு சம்ஸ்காரத்தை கொடுக்குறார். நீயே யக்ஞம், நீயே பிரம்மன், நீயே விஷ்ணுன்னு சொல்லி பையனுக்கு சம்ஸ்காரத்தை கொடுக்குறார். சொன்ன உடனே பையனும் சொல்கிறான், நானே பிரம்மன், நானே விஷ்ணு, நானே யக்ஞம் அப்படியெல்லாம் சொல்லி கர்மத்தை வாங்கி கொள்கின்றான். வாங்கி கொண்டு அவன் கர்மத்தை தொடர்ந்து செய்கின்றான்.
அப்படி செய்யும் பொழுது என்ன நேரிடுகிறதாம், தந்தை இறந்ததற்கு பிறகு ஒரு கால் தந்தைக்கு மீண்டும் மனுஷ ஜென்ம எடுக்கிற அளவுக்கு புண்ணியம் போதவில்லை என்று வைத்துக் கொள்வோம். அவர் ஏதோ சில தவறுகளெல்லாம் செய்துள்ளார், சில எரரெல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொன்னால், மகன் அந்த கர்மத்தை ஒழுங்காக செய்தால் டொனேஷன் கொடுக்கறது போல, இப்போ ஒருவர் ஏழையாக இருக்கிறார், கொஞ்சம் பணம் கொடுத்து உதவுவது போல, இவன் தன்னுடைய தந்தைக்கு புண்ணியத்தை கொடுத்து அவன் பேலன்ஸ் பண்ணி அந்த தந்தை மீண்டும் மனித லோகத்திற்கு வர உதவி செய்கின்றான். எப்படின்னா, மகன் இறந்து போன தந்தைக்கு செய்கின்ற சிரார்த்தம் முதலிய புண்ணிய கர்மத்தினால தந்தைக்கு தேவை இருந்தால், அவரே ரிச்சாக இருக்காருன்னு வச்சுக்கோமே, நல்ல புண்ணியத்தை பண்ணி வச்சிருக்கார், மனுஷலோகத்தை விட மேல் லோகத்துக்கு போக போகிறாருன்னா மகனுடைய உதவி தேவையில்லை. அவர் செஞ்ச புண்ணியத்துக்கு நேராக பிரம்மலோகத்துக்கு போக போகிறாருன்னா இவருடைய கர்ம வினை தேவையில்லை. அல்லது மனுஷலோகம் வர்ற அளவுக்கு ஏற்கனவே புண்ணியம் பண்ணி வச்சிருந்தாலும் மகனுடைய உதவி தேவையில்லை. தேவைப்படும் பொழுது மகனுடைய உதவியானது, கர்மமானது தந்தைக்கு உதவி செய்து மீண்டும் மனித லோகத்திற்கு வர மகன் உதவி செய்கின்றான். ஆகவே புத்திரேன மனுஷ்ய லோகக, புத்திரன் தந்தைக்கு மனித லோகத்திற்கு வர உதவி செய்கின்றான். இது எப்பொழுதுனா தந்தைக்கு தேவைப்பட்டிருந்தால். ஒரு கால் தேவைப்படலை அப்படின்னா இவன் புத்திரனுடைய உதவி இல்லாமையே அவர் போகலாம். அதனால் புத்திரங்கிட்ட போய் புண்ணியத்தை நம்ம பிச்சை வாங்கிறதுக்கு பொதுவாக ஒழுங்காக நம்மளே புண்ணியத்தை பண்ணி மனுஷலோகமோ தேவலோகமோ பித்ருலோகத்துமோ போகிறதான் ரைட் வே. எதுக்கு புத்திரங்கிட்ட போய் கடன் வாங்கணும்? இருக்கும் பொழுதே ஒழுங்காக புண்ணியத்தை பண்ணணும்னு அர்த்தம். ஆனால் புத்திரனுடைய கர்ம தந்தைக்கு சென்று தந்தை மீண்டும் மனித லோகத்திற்கு வர வாய்ப்பு இருக்கின்றது. அந்த அர்த்தத்தில் உபனிஷத் புத்திரேன மனுஷ லோகக. இப்போ புத்திரன் இல்லைன்னா மனுஷலோகம் கிடைக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. புத்திரன் இல்லாமையோ இருக்கோ இல்லையோ, புத்திரி இருக்கோ இல்லையோ, இவன் ஒழுங்காக கர்மத்தை பண்ணி தன்னுடைய புண்ணியத்திலேயே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி இல்லாத சமயத்தில் புத்திரனிடமிருந்தும் உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. இப்போ புத்திரன் சிரார்த்தத்தை பண்ணுறார், அவருக்கு தேவையில்லை என்றால் அந்த சிரார்த்தம் வேறொரு பித்திருக்களுக்கு செல்லும், அது வேஸ்ட்டாக போகாது. அப்போ புத்திரனுக்கு புண்ணியத்தை தானம் பண்ண புண்ணியம் கிடைக்கும். புண்ணியத்தையே இவர் யாரோ பித்திருக்கு இவன் கொடுக்கின்றான், அல்லது அந்த புத்திரனுக்கு புண்ணியம் கிடைக்கின்றது. இப்போ இந்த அர்த்தத்தில் இங்கு கூறப்படுகின்றது. இப்போ இனி ஒரு சந்தேகம் வரும், அது எப்படி புத்திரனுடைய கர்மம் பிதாவுக்கு போகின்றது என்று அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.